ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டே vlog தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சண்டே இன்றைக்கி மார்னிங் 4:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு சுவாமி கும்பிட்டு எங்கே நம்ம கிளம்பியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான். புட்லூர் அம்மன் கோவிலுக்கு போகிறோம். சடனாக என்ன ரீசனுக்காக போகிறோன்னா, தம்பிக்கு வந்து துலாபாரம் கொடுக்கலான்னு சொல்லி வேண்டியிருந்தேன். துலாபாரம்னா எடைக்கு எடை கொடுக்கலான்னு சொல்லி ஆல்ரெடி வேண்டியிருந்தோம். அவன் பிறந்தப்பவே ரொம்ப நாளாக பண்ணலை. போகணுன்னு பார்த்து ரொம்ப தடங்கலாகவே இருந்து இன்றைக்கி தான் அதுக்கான டே வந்துச்சு. ஸோ நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். என்ன ரீசனுக்காக துலாபாரம் கொடுக்கணுன்னா, தம்பி பிறந்தப்போ ஒரு 10 days to 15 days வந்து ஹாஸ்பிட்டலைஸாக வச்சுருந்தோம். டெலிவரி ஆன உடனே எனக்கு ஜாண்டிஸ் ரொம்பவே அஃபெக்டாக இருந்ததால் எனக்கு குழந்த பிறக்கணுன்னு வேண்டிக்கிட்டு தம்பி நீண்டான். ஸோ என் மாமியார் 5th month வந்து இங்கே தான் வளைகாப்பு பண்ணாங்க எனக்கு. அதனால் அப்போ நான் வேண்டிக்கிட்டேன், இடைக்கு எடை பழம் கொடுக்குற தம்பிக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டதுனால அந்த நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து புட்லூர் அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். சுவாமிக்கு எல்லாமே வந்து புடவை வளையலெல்லாம் முந்தின நாளே வாங்கி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ரிமைனிங் மாலை மற்ற மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து அங்கேயே வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு கோவிலுக்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே போகும்போது எலுமிச்சப்பழம் சுற்றி போடுவாங்க. தென் அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு கோவிலை சுற்றி வரணும். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே விசேஷம் இந்த கோயில். எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிக்கிறதுக்கு தான். ஸோ இங்கே தொட்டில் கட்டுவாங்க. தொட்டில் கட்டிட்டு சுவாமிக்கு ஒரு புடவை கொடுத்துட்டு எலுமிச்சப்பழம் சுவாமி மடியில் வச்சு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றணும் லெமனை. ஸோ சாப்பிட்டா குழந்தை பிறக்குன்றது வந்து ரொம்பவே விசேஷமான ஐதீகம் இந்த கோவிலில். இங்கேயுமே அம்மன் வந்து படுத்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்னால் மேக்ஸிமம் காமிக்க முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்த்து எல்லாருமே தரிசனம் பண்ணிக்கோங்க. தம்பியுமே துலாபாரம் கொடுக்கறதுக்குள்ள ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன். நிலங்களாம் வச்சு பூ மாலை எல்லாமே போட்டு தம்பியுமே துலாபாரமுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து அவங்க காமாக பேசி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன்னு வேண்டுறதால ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம். நமக்கு என்ன வேண்டி இருக்கோமோ அதை வந்து நேர்த்திக்கடனுக்கு செலுத்துறது தான் வந்து நார்மல் திங். எனக்கு சீமந்தம் பண்ணும்போது டேரெக்டாக வந்து பண்ணிவிட்டு நம்ம நல்ல டைம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். பட் இப்போ அப்படி இல்லை. 15 days பிஃபோராக வந்து புக் பண்ணணுமா சீமந்தம் பண்ணுறதுக்கு. ஸோ புக் பண்ணிவிட்டு தான் வந்து அது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ரஷ் அதனால் கம்மியாக இருக்குது. நல்லபடியாக நம்மளும் சுவாமி பார்க்க ஸ்பெஷல் தரிசனத்தில் உள்ளே வந்துட்டோம். இவங்க தான் புட்லூர் அம்மன். படுத்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கோவில் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்பவே விசேஷமான கோவில் இது. நம்மளுமே சுவாமியோட தரிசனம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா 5th month சீமந்தம் வந்து ஸ்டெப்ஸு கீழே அந்த கார்னரில் தான் பண்ணாங்க. இங்கே மண்டபமும் இருக்குது. ஆனால் மண்டபம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான். பட் இங்கே ஃபுல்லாக நாங்கள் வரத்துக்குள்ளே வந்து ஃபுல் பயங்கர க்ரௌடு. அப்போல்லாம் புக்கிங் கிடையாது. இப்போ புக்கிங்கிறதால கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தா கூட தெரியும், நிறைய பேர் வந்து சீமந்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வேண்டிக்கிட்டு குழந்தை நின்றுச்சு அப்படின்னா இங்கே வந்து சுவாமிக்கு ஒரு செட் ஆஃப் சீமந்த திங்ஸ் கொடுத்துட்டு நமக்கெல்லாம் யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ சீமந்தம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து சாமி நம்ம கொடுத்த குழந்தைக்காக நம்ம ரிட்டன் சாமிக்கு பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமான கோவில் இது. யாரை விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சுவாமி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே நாட்டு வலையெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோவில்னே நினச்சிட்டேன். நான் முருகர் கோவில்னே வந்து நினச்சிட்டேன். பட் அது டென்டல் காலேஜ் போல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.